நீங்க இனிமேல் கிரைம் நம்பரை ஃப்ரீஸ் பண்ணுவீங்க, இனிமேல் ரிமாண்ட் பண்ணுவீங்க, உள்ள அக்யூஸ்ட பார்க்க விட மாட்டீங்க அட்வொகேட்டை. சார் பார்க்கல சார், என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்தோம், என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்தோம் நாங்க. நீங்க அட்வொகேட்டே உள்ள விட முடியாது, இந்த மாதிரி கேட்டை போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, அட்வொகேட் அக்யூஸ்ட பார்க்க ரைட்ஸ் கிடையாது ஸ்டேஷன்ல, கரெக்ட்டுங்களா? சார் பார்க்கல சார், அரெஸ்ட் பண்ணி என்ன விஷயம் கூட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். கிரைம் நம்பர் கொடுத்துருக்கீங்க சார், அட்வொகேட் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. கிரைம் நம்பர் 488/2025 போட்டிருக்கீங்க. இது ஃப்ரீஸ் ஆகல, ஆன்லைன்ல ஃப்ரீஸ் ஆகல. எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பெயில் பெட்டிஷன் போடணுன்றேன். எத்தனை மணிக்கு ரிமாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன், இல்ல ஃபர்தர் அக்யூஸ் ஆட் பண்ணுவீங்களா கேட்கறேன். எஃப்ஐஆர் இதுக்கு இன்சிடென்ட் நடந்தது 15 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. லேடிஸை 6 மணிக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு விஷயத்தையும் நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. வேற என்ன சார் பண்ண முடியும்? வேற என்ன சார் பண்ண முடியும் ஸ்டேஷன்ல? நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. 6 மணிக்கு முன்னாடி ஒரு லேடிஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் பார்க்கல சார், நான் பார்க்கல. 7 மணிக்கு இல்ல, ரெக்கார்டு இருக்காங்க, பார்த்த ஐ விட்னஸ் இருக்காங்க, பார்த்த ஐ விட்னஸ் இருக்காங்க. 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரீங்க சார். நான் ரெப்ரசன்ட் பண்ணதா கேக்குறேன். அக்யூஸ்ட பார்க்க விட மாட்டீங்க சார். சார் உள்ள யார கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். கிரைம் நம்பர் ஏன் சார் ஃப்ரீஸ் ஆகல? கிரைம் நம்பர் ஏன் ஃப்ரீஸ் ஆகல? அது நீங்க ஏன்கிட்ட கேட்க கூடாது சார், வேற யார்கிட்ட கேட்கணும்? ரெக்டிஃபை பண்ணுவோம், ரெக்டிஃபை பண்ண வேண்டிய அத்தாரிட்டி கேட்கணும். நீங்க இப்ப நான் ஒரு அக்யூஸ்